எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கனடா இமிகிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பைலட் பாத்வேன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. அது என்ன பாத்வே, எந்த வந்து ப்ராவின்ஸ்க்கு இது அப்ளிகபிள், அதே மாதிரி எந்த ரீஜனுக்கு இது அப்ளிகபிள், இது எப்படி அப்ளை பண்றது, இதெல்லாம் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கனடா இமிகிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பைலட் பாத்வேன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து REDA அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இமிகிரேஷன் பைலட் பாத்வேன்னு சொல்றாங்க. இந்த பைலட் பாத்வே பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா PNP கோட்டாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சில ரீஜன்ஸ்ல இருக்கிற PNP கோட்டாஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தமாக வந்து 800 கோட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எந்தெந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்டாரியோட ப்ரொவின்ஸில் இருக்கிற 4 ரீஜனுக்கு மட்டும் இந்த கோட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ரீஜன் எதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிகிரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த 4 ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லெனார், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பே, தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்னியர் லாம்ப்டன், ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா லீட்ஸ் அண்ட் கிரீன்வில். இந்த 4 ரீஜனுக்கு மட்டும்தான் இந்த PNP கோட்டாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா இது தனி ஸ்ட்ரீம் எல்லாம் கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு URLோ இல்லை தனியாக ஒன்று அப்ளை பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது நார்மலாக வந்து நீங்கள் PNP வந்து OANP எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதில் வந்து ரீஜன்ஸ் மட்டும் இந்த ரீஜன்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நார்மல் ONIP எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆனால் ஒன்லி தட் நீங்கள் எந்த ரீஜன்ஸில் இருக்கீங்களோ இந்த 4 ரீஜனில் இருந்தீங்கன்னா அந்த ரீஜனை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணாலே போதுமானது. இதுக்கு தனியாக ஒரு URLோ அதாவது தனி ஒரு வழியோ கிடையாது. ஏன்னா இது தனி ஸ்ட்ரீம் கிடையாது, இது ஒரு பாத்வே தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது தனி ஸ்ட்ரீம் கிடையாது. இதில் வந்து என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ONIPயில் என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் அடங்கும். அதாவது ஃபாரின் ஒர்க்கர் ஸ்ட்ரீமு, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஒர்க்கரு, அப்புறம் வந்து இன் டிமாண்ட் ஸ்கில்ஸு, இந்த 3 ஸ்ட்ரீமுமே இதுக்குள்ளே வரும். இந்த 3 ஸ்ட்ரீமுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் வந்து என்ன NOC அதாவது நாக் கோடு வச்சுருக்கீங்களோ அந்த நாக் கோடுக்கு சப்போஸ் அவங்க இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ரீஜனில் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 கோட்டாஸ் வந்து, அதாவது இப்போ 4 ரீஜனில் வந்து 800 கோட்டான்னு சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ரீஜனுக்கும் 200 கோட்டா வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதனால நீங்கள் இந்த 4 ரீஜனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 4 ரீஜன்லேருந்து ONP அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்குமே அவங்க 200 கோட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு PNP நாமினேஷன் வரதுக்கு, ITA வரதுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிகிரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.